உறவு 9. சரணின் பைக்கில் ஏறி அமர்ந்த பிரீத்திக்கு தான் எத்தகைய உணர்வை கொண்டிருக்கிறோம் என்று புரியவில்லை. இதுநாள் வரை அவள் சந்தித்த ஆண்களிலிருந்து மிகவும் வித்தியாசப்பட்டு நிற்கும் சரணின் மென்மையான பேச்சு, நடவடிக்கை, மேன்மையான அணுகுமுறை எல்லாமே ஒருவித ஆச்சரியத்தை அளித்திருந்தது. தன்னை இழிவாக பார்த்த ஆண்கள் மத்தியில் வாஞ்சையுடன் பார்க்கும் அவன் பார்வைக்கும் கண்ணியத்துடனான அணுகுமுறைக்கும் அந்நொடியே வசமாகி போனாள் பாவை. அப்போது மட்டுமா தன்னை வீட்டில் இறக்கிவிட்டவன் அவளுக்கு உணவு கொடுக்க சொல்லிவிட்டு உடனே வெளியில் சென்று திரும்பும்போது பிரீத்திக்கான புத்தாடையுடனும் நாப்கினுடனும் வந்திருந்தான். அதை வான்மதியிடம் கொடுத்து பிரீத்தியை மாற்ற செய்திருந்தான். தன் அக்கா பிள்ளைகளுடன் சரண் அலாவலாவும் அழகையும் அவர்களை குழந்தைகள் என்று அழைக்கும் விதமும் காட்டிய அன்பும் கண்டிப்பும் பெற்ற தாய் தந்தையருக்கு ஒத்ததாக இருக்க, இதையெல்லாம் கண்டவளுக்கு தானும் அவர்களுக்குள் ஒருவராகி போக மாட்டோமா என்ற எண்ணம் எழாமல் இல்லை. தனியாக வந்திருப்பவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்து எங்கிருந்து வருகிறாள், யாரை பார்க்க என்று கேட்டிருந்தான் சரண். ஒரு நொடி தான் வந்திருக்கும் காரியத்தை பற்றி சொன்னால் சரணிடம் தன் மதிப்பு என்னாவது என்று எண்ணியவள் அவன் நம்பும் விதமாக யாரோ தன்னை கடத்தி விட்டதாகவும் வழியில் அவர்களிடமிருந்து தப்பித்து வந்ததாகவும் சொன்னாள். எங்கு செல்வது என்று வழி தெரியாமல் தடுமாறுவதாக சொன்ன பிரீத்தியின் வார்த்தைகளில் சரணுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சரி, நீ வா, நானே உன்னை உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் என்று அழைத்தான். அவனுடன் இருந்த இத்தனை நேரத்தில் தன் மனதை சரணிடம் இழந்திருந்தவளுக்கு அவனுடன் சேர்ந்து பயணிக்கப் போகும் மணித்துளிகள் கசக்குமா என்ன? அதனால் தான் வந்த நோக்கம், வன்மம், வெறி என்று அனைத்தையும் மறந்தவளாக சரணுடன் சென்னைக்கு திரும்பினாள். சரணும் அன்று சென்னைக்கு திரும்ப வேண்டியிருக்க அவளுடன் பஸ் ஏறினான். பிரீத்தியின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக அவளை பெண்கள் அமரும் இருக்கையில் அமர்த்தியவன் நேரெதிரே அமைந்திருந்த மற்றொரு இருக்கையில் அமர்ந்தான். அதை கண்டவளுக்கு சிறு ஏமாற்றம் முகிழ்த்தாலும் சரணின் அச்செயலே அவனை அவள் மனதின் உச்சியில் அமர்த்தி விட்டதை சரணே அறியான். தன் மனதை கொள்ளையிட்டவனின் அருகாமையே மனதில் தித்திப்பை பரவ செய்ய சரணுடனான நிமிடங்களை ரசித்து கொண்டிருந்தவள் அகத்தின் மகிழ்வை முகம் எடுத்து காட்டிக் கொண்டிருந்தது. பயணித்த நேரங்களில் அவளிடம் அனாவசிய பேச்சு வளர்க்கவில்லை. தனியாக வந்திருப்பதால் அவளை தவறாக எடை போடவோ உடன் செல்லும் நேரம் அவளை பயன்படுத்தி கொள்ளவோ நினைக்கவில்லை. அவளின் நிலை அறிந்து எதையும் ஆராயாமல் அவள் தேவை உணர்ந்து செயல்பட்டதாகட்டும். மொத்தத்தில் உடனிருந்த நிமிடங்களில் எல்லாம் தன் ஒவ்வொரு அசைவிலும் அவனையும் அறியாமல் பிரீத்தியை தன் பால் ஈர்த்திருந்தான் சரண். அதிலும் சிறு பெண்ணான தன் அன்னையை பிரகாசம் நடத்திய விதத்தில் கொதித்து போயிருந்தவளை அவனது கண்ணியமான அணுகுமுறையால் குளிர் தென்றலாக குளிர்வித்திருந்தான் சரண். இதுவரை தான் கடந்து வந்த ஆண் சமூகத்தில் இருந்து அரிதாய் மாறுபட்டிருப்பவனின் குணத்தில் கவரப்பட்ட பிரீத்தி தான் இழந்த தந்தையின் மொத்த அன்பையும் சரண் மூலமாக பெற எண்ணினாள். அவளுக்காக பஸ்ஸில் இருவர் மட்டும் அமரும் இருக்கைகள் பல காலியாக இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அவளின் பாதுகாப்பை, அவளின் மரியாதையை உறுதி செய்திருந்தவனை எக்காலத்திலும் என் நிலையிலும் இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் பிரீத்தியின் மனதில் வேரூன்றி போனது. சரணை முதல் முறையாக சந்தித்த நிகழ்வை பிரீத்தி சொல்லி முடிக்கவும், பிரீத்தி சொல்றது உண்மையா சரண் என்றான் அகநிழலன். அவனோ என்றோ ஒரு நாள் கடந்து போன அவளுடனான தனது சந்திப்பு பிரீத்தியிடம் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை அறிந்து நம்ப முடியாத திகைப்பில் ஆழ்ந்திருந்தான். சிறு பெண்ணான அவள் பிரகாசத்தின் புறக்கணிப்பால் உரிய அங்கீகாரம் இன்றி சமூகத்தில் எத்தகைய இன்னல்களை தாண்டி வந்திருப்பதை அறிந்தவனுக்கு தன்னுடனான சிறு சந்திப்பு அவள் மனதில் நீங்கா நினைவாய் அமைந்து தன் வாழ்வை பணயம் வைக்கும் சம்பவமாய் மாறிப்போன துரதிருஷ்டத்தை அவனும் என்னவென்று சொல்ல? அன்று தன்னுடன் இருந்த 2 வாரங்களும் அவள் நடந்து கொண்ட முறைக்கும் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போது தெளிவான அர்த்தம் கிடைக்க பிரீத்தியின் நிலையை உணர்ந்து ஸ்தம்பித்து போனான் சரண். பிரகாசத்தை துடிக்க வைக்க வேண்டியே அவள் தன்னை தேடி வந்திருப்பதை அப்போதே ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொண்ட சரணுக்கு தந்தையை பழிவாங்க கூட வேறு வழியை தேர்ந்தெடுக்க விரும்பாமல் மனதை தொலைத்த தன்னிடமே அதன் மார்க்கத்தை தேடி வந்தவள் குறித்து பெரும் அலசல் சரணிடம். சொல்லு சரண், பிரீத்தி சொல்றது உண்மையா என்று எழில் மீண்டும் கேட்க அனைத்து புறம் இருந்தும் கழுத்தை இறுக்கி பிடிப்பது போல தோன்ற சில நொடிகள் கண்களை அழுந்த மூடி திறந்தவன், ஆமாண்ணா, இப்போ இவங்க சொல்லும்போதுதான் எனக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. ஆனால் இது நடந்து பல வருஷம் ஆச்சு. நான் அந்த பொண்ணை பிரீத்தி அவங்க அம்மா கிட்ட சேர்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக யோசிக்கல.
ஆனா இவங்க இப்பவும் எப்படி என்று நெற்றியை தேய்த்துவிட்டு கொண்டவனுக்கு அவள் வருடங்கள் பல கடந்தும் தன் நினைவில் இருப்பதை எண்ணி ஆச்சரியமே. பிரீத்தி கூறியதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த அலரிடம் ஆழ்ந்த சிந்தனை. பல வகையில் தனக்குள் அந்நிகழ்வை ஓட்டி பார்த்தவள், நீங்க ஏன் மாமா பிரீத்தியை கொண்டு போய் விட்டீங்க? ஜஸ்ட் பஸ் ஏற்றி விட்டுருக்கலாமே என்றாள் சரணிடம். அப்படி இல்லாமலும் அன்னைக்கு அந்த பொண்ணு, ஐ மீன் பிரீத்தி சொன்ன கடத்தல் கதை எதுவும் நம்புற மாதிரி இல்லை. நான் கேட்டதுக்கு 10th சொன்னாங்க. ஒருவேளை போர்டு எக்ஸாம் போக போகிறதால வீட்டில் ப்ரெஷர் அதிகமாகி அதனால் வீட்டை விட்டு வந்திருப்பாளோ, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதேன்னு பாதுகாப்பாக அவளோட வீட்டில் விடணும்னு கூட்டிகிட்டு போனேன். அவங்க அம்மா வந்ததும் பத்திரமா பார்த்துக்கோங்க, இனிமேல் இந்த மாதிரி தனியாக விடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், அவ்வளோதான் என்று சொல்ல அலருக்கு ஐயோ என்றாகி போனது. பின்னே இதுதான் சரண். என்றுமே பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்பவன் அன்றும் அதே அக்கறையுடன் பிரீத்தியை நடத்தியிருக்கிறான். இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் அன்று விதி அத்தகைய கட்டுக்கடங்கா உணர்வுகளுடன் பயணித்தவளை திசை திருப்பி சரணை சந்திக்க வைத்து அவளை காதல் வயப்பட வைத்திருப்பதை எண்ணி நொந்து கொண்டாள் அலர்விழி. அப்ப நீங்க பிரீத்தி முகத்தை பார்க்கலையா மாமா என்று கேட்கவும், இல்லடா, என் கூட பேசிட்டு இருக்கும் போதும் அவங்க ஷாலை கழட்டல. நான் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்த போதும் அதே போல தான் இருந்தாங்க. சென்னையில் பெரும்பாலான கேர்ள்ஸ் இப்படி சுற்றுறத பார்த்துருக்கேன். அதனால் அது எனக்கு வித்தியாசமாக படலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நான் உன் முகத்தை காட்டுன்னு கேட்க முடியும்? அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நான் எப்படி அதை ஃபோர்ஸ் பண்ண முடியும் என்று அவன் முடிக்கும் முன்னமே, சரண் கேட்கல, ஆனால் நீ அவன் அக்கா வீட்டில் இருந்தப்போ அவன் அக்காவோ கூட இருந்த குழந்தைங்களோ உன் முகத்தை காண்பிக்க சொல்லி கேட்கலையா பிரீத்தி என்றான் எழில். கேட்டாங்க மாமா. ஆனால் ஆரணியில் பிரகாசத்தை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அவன் அப்போ எம்எல்ஏவாக இருந்தான். அதனால் உள்ளூரை சேர்ந்த இவங்களுக்கும் அவன் குடும்பத்தை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே என் முகத்தை பார்த்தா அவனோட பொண்ணுன்னு நினச்சி என்னை கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டு அதனால் குழப்பம் ஏற்பட்டு அப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சுன்னா, அதுவும் அவனுக்கு நான் அவனை தேடி வந்தது தெரிஞ்சப்புறம் நிச்சயமாக என்னை உயிரோடு விட மாட்டான். அதான் எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது, யாருக்கும் முகம் காட்ட மாட்டேன், முகத்தை பார்த்தா பசங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பசங்களை அமைதிப்படுத்திட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட். சாப்பாடு கூட நான் ட்ரெஸ் மாற்றின ரூம்லேயே சாப்பிட சொல்லிட்டாங்க. இவர் வரவும் என்கிட்ட சில கேள்விகள் கேட்டு என்னை கூட்டிட்டு சென்னை கிளம்பிட்டார். அப்போ தி சோ கால்டு லவ் என்று தொடங்கியவன் சற்று நிதானித்து, ஏன் பிரீத்தி, அதுக்கப்புறம் நீ சரணை திரும்ப பார்க்கலையா? அதாவது கண்டதும் காதல் கொண்ட சரணை தேட நீ முயற்சிக்கலையா என்றான். நீங்களும் எனக்கு இவர் மேலே இருக்கிறத லவ்னு ஏற்றுக்க மாட்டீங்களா மாமா என்று பிரீத்தி கேட்க, நிச்சயமாக மாட்டேன். புரியாத வயசில் அந்த வயசுக்கே உரிய ஹார்மோன் மாற்றங்களால் எதிர்பாலினர் மேலே வரக்கூடிய ஈர்ப்புக்கு பேர் காதல் இல்லை பிரீத்தி. இட் இஸ் கால்ட் க்ரஷ், இன்ஃபேக்சுவேஷன்னு சொல்லலாம். லைக் படத்தில் வர ஹீரோஸ் மேலே இருக்கக்கூடிய ஹீரோ வர்ஷிப் போல தான் இதுவும். அந்த ஆள் பண்ணின கேடு கெட்ட வேலைகளை பற்றி தெரிய வந்தப்புறம் இவனை பார்த்த உனக்கு அவன் உன்னை நடத்தின விதத்தில் அவன் மேலே ஒரு விதமான பிரமிப்பும் ஈர்ப்பும் ஏற்பட்டிருக்கு. சரண் கிட்டத்தட்ட உனக்கு ஹீரோவாக தெரிஞ்சிருக்கான், அப்படி தானே என்று கேட்க பிரீத்தி பதிலின்றி நின்றாள். பின்னே எழில் சொல்வது எத்தனை உண்மை என்பதை காலம் கடந்து உணர்ந்திருந்தவளுக்கு அதை மறுக்க தோன்றவில்லை. அவள் கொண்டது நிஜமான காதல் என்றால் அது இந்நேரம் அவனை அவளுடன் சேர்த்து வைத்திருக்குமே. கீர்த்தியாக அந்த 2 வாரங்கள் இல்லை என்றாலும் தாலி கட்டிய பின்பான நாட்களில் கூட ஒரே ஒரு முறை கூட சரண் தன்னை காதலாக பார்த்ததில்லையே. கர்ப்பிணி என்பதால் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவன் பார்வையில் ஒருவித பரிதாபமும் அனுதாபமும் கலந்திருக்குமே தவிர என்றுமே பார்வையால் கூட அவளை அவன் உரிமையாய் தீண்டவில்லை. அவன் செய்கையில் அவள் தேடிய காதலும் பாசமும் இல்லாததாலேயே அவனை புறக்கணித்து கலைவாணியுடன் நாட்களை கடத்தினாள் பிரீத்தி. நிஜம் அவ்வாறு இருக்கையில் எழிலிடம் அவள் எதை மறுக்க? அதனால் மனம் கணக்க மௌனமாக நின்றிருந்தாள். ஆனா நிஜம் அது இல்லை பிரீத்தி. பிரகாசம் மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லை, சரண் போன்ற ஆட்களும் கலந்தது தான் உலகம். என்ன, நீ வளர்ந்த சூழல் உன்னை அந்த மாதிரி ஆட்களை சந்திக்க பெருசா வாய்ப்பு கொடுத்துருக்காது. அதுக்காக நீ பார்த்தது மட்டுமே உலகம் இல்லையே. அப்போ இல்லைன்னா என்ன, ஒருவேளை இதுக்கு மேலே அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கலாம் என்று எழில் சொல்ல அவன் வார்த்தைகளில் பிரீத்தியின் உடல் இறுகியது. அதைத் தொடர்ந்து மீண்டும் பிரீத்தியின் முகத்தில் அசாதாரண உறுதி படர்ந்தது. சின்ன வயசுல கொலை பண்ண துணிஞ்சிருக்கியே, இதை பற்றி உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா
மாமா உன்னை வீட்டில் விட்ட அப்புறம் உங்க அம்மா டாக்டர் பார்வதி யாரும் உன்னை எங்க போயிருந்தன்னு கேட்கலையா? எதுவுமே கண்டிக்கலையா என்றாள் அலர்விழி. இவர் என்னை விட்டுட்டு போகவும் எங்க அம்மா ஒரே அழுக. எங்க போன, எதனால இப்படி பண்றேன்னு கேட்க நான் எதுக்கும் பதில் சொல்லாம அழுத்தமா நின்றுட்டு இருந்தேன். என்கிட்ட எதையும் வாங்க முடியாம அவங்க திணறிட்டு இருக்கும் போதே பார்வதி அம்மா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் காணாம போனதால எங்க அம்மா அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி நான் பிறக்க காரணமானவன் யாருன்னு அடையாளம் காட்டியிருக்காங்க. அவன் முகத்தை பார்க்கவும் எந்த ஒரு விளக்கமும் தேவைப்படாம பார்வதி அம்மாவுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ணின ஏமாத்து வேலை, பித்தலாட்டம் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அவனுக்கு பிறந்த குழந்தைய நண்பனோட குழந்தைன்னு எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு முதல்ல அவன் மேல அருவெறுப்பு தான் அவங்களுக்கு உண்டாச்சு. அடுத்து இன்னொரு குழந்தையான என்ன நிர்கதியா விட்டுட்டு என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டு போனதுல அவங்களுக்கு சரியான கோபம். என்ற பிரீத்தியிடம், நீ எதுக்காக அவனை தேடி போனன்னு அவங்க கிட்ட சொன்னியா? டாக்டர் பார்வதி ஒன்றும் சொல்லலையா என்றான் எழில். சொன்ன மாமா. அதை கேட்கவும் அவங்களுக்கு சில நேரத்துக்கு எதையுமே பேச முடியல. அவ்வளோ அதிர்ச்சி. அப்புறம் என்கிட்ட நிதானமாக உட்காந்து பேசினப்போ நான் என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொட்டினேன். பாருமா பொறுமையாக கேட்டுக்கிட்டாங்க. கடைசியா, நீ மோதிரவன் சாதாரண ஆள் இல்லை, சூழ்ச்சி, வஞ்சம், பொய், பித்தலாட்டம், ஈவு இறக்கமே இல்லாதவன். அவன் முன்னாடி இப்படி நிர்கதியாக போய் நின்னா உன்னை உரு தெரியாமல் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஏற்கனவே அவன் பதவிக்காக என்னை கொல்ல பார்த்ததும் அவங்களுக்கு தெரியும். அதனால் முள்ளால தான் எடுக்கணும். உன்னோட எதிராளி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தோட போராடுறது தான் புத்திசாலித்தனம்னு சொன்னாங்க என்றவள், அவனோட ஆயுதம் என்ன என்று மற்றவர்களை பார்த்து, சூழ்ச்சி, வஞ்சம், பித்தலாட்டம், பொய், புரட்டுன்னு எல்லா அயோக்கியத்தனத்தின் உருவமாக இருக்கிறவங்கிட்ட அவன் வழியில் போய் ஜெயிக்கணும்னு அன்னைக்கு என் மனசில் ஆழ பதிஞ்சிடுச்சு. அப்போதான் முடிவு பண்ணேன், அவனை புத்திசாலித்தனமாக தடயமே இல்லாமல் அணுவாக கொல்லணும்னு. அதுவரை பாருமா மாதிரியே டாக்டர் ஆகிறது என் கனவாக இருந்தாலும் அன்னையிலிருந்து டாக்டர் ஆகியே தீரணும்னு வெறியோடு படித்தேன் மாமா. ஏன் தெரியுமா என்று கேட்க மற்றவர்கள் அவளை பார்த்தனர். எல்லாரும் மருத்துவத்தை உயிர் காக்கும் தொழிலாக நினைப்பாங்க. எந்த வகையிலெல்லாம் ஒரு உயிருக்கு ஆபத்து வரக்கூடும், அதை எந்த முறையிலெல்லாம் தீர்வு கண்டு அந்த உயிரை காப்பாற்றலான்னு தெரிஞ்சுக்க மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நான் அவனை எப்படி தடயமே இல்லாமல் அணுவாக துடிக்க வச்சு கொல்லணும்னு தெரிஞ்சுக்கவே மெடிசன் படித்தேன். தேடி தேடி படித்தேன் என்று கூற மூவருக்குமே அதிர்ச்சியில் வார்த்தை எழவில்லை. என்ன பிரீத்தி இதெல்லாம் என்று எழில் கேட்க, வேற என்ன இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மாமா என்றாள். ஏன் இந்த மாதிரி என்றவனுக்கு அவள் நிலை புரிந்தாலும் தன் வாழ்வு குறித்து கூட யோசிக்காத பிரீத்தியின் முட்டாள்தனமான பழிவெறி மேல் சிறு எரிச்சல் உண்டாக, உன்னோட லைஃப்பை பற்றி யோசிக்க மாட்டியா என்றான். கசந்த முறுவலோடு அவனை பார்த்தவள், நான் ஏற்கனவே சொன்னதுதான் மாமா. எங்களுக்கு நடந்த அநீதியை கேட்டு பொங்கி எழுந்து யாரும் எங்களுக்காக போராட வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். இங்கே யாருக்கும் யார் மேலேயும் அக்கறை இல்லை. எனக்காக நான் தான் போராடணும். அது மட்டும் இல்லை மாமா, அக்கறையோட எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த பாருமாவை எந்த சிக்கல்லையும் எடுத்து விட நான் விரும்பலை என்றவளிடம், அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரீம் போவியா? அறிவில்லையா உனக்கு என்றாள் அலர்விழி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் லாயர் மேடம், ஏன் போகக்கூடாது என்று எல்லலாக புருவம் உயர்த்தியவள், என்னவோ இதுவரைக்கும் ஜுவினல் ஜெயிலே பார்க்காத மாதிரி பேசுகிற. காலம் மாறுதே தவிர அநாத ஆசிரமங்கள் எண்ணிக்கை குறையல. எத்தனையோ குழந்தைங்க பிச்சை எடுக்கிறதுல இருந்து திருட்டு, கடத்தல்னு பல கொடுமைக்கு ஆளாகிறாங்களே, யார் காரணம்னு நினைக்கிற? பல நேரத்தில் இந்த மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்களால தான் பல குழந்தைகள் வழி தவறி போகிறாங்க. அவனுங்களோட வேட்கைக்கு நாங்கள் பலியா என்று ஆவேசமாக கேட்டவள், இழக்க என்கிட்ட இனி எதுவுமே இல்லைன்னு போது வேற என்ன செய்ய சொல்கிற? நீ என்ன சொன்னாலும் சரி, இவனை மாதிரி ஆட்கள்லாம் கருவறுக்கப்பட வேண்டியவனுங்க. என்ன உன் பாட்டி அதை செய்யலை, அதான் நான் செய்கிறேன், இதில் என்ன தப்பு என்றாள் பிரீத்தி. அதுக்கு தான் என்று அலர் தொடங்கவுமே அவள் அருகே வந்தவள், செல்லம் என்று அழைத்தாள். திடீரென்ற அவள் மாற்றத்தில் வாட் என்று திகைத்து போனாள் அலர்விழி. உன்னதான் செல்லம் என்று மீண்டும் அவளை அழைக்க, வாட் ரபிஷ் இஸ் திஸ் பிரீத்தி என்று அலர் வார்த்தைகளை அரைத்து துப்ப, பிரீத்தி நாங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வம்ப விலை கொடுத்து வாங்காத, அவள் அடிச்சிட போறா, இந்த பக்கம் வா
என்று அழைத்தான் எழில். அட இருங்க மாமா, தங்கச்சிக்கிட்ட 2 வார்த்தை பேசுகிற உரிமை இல்லையா எனக்கு என்றிட, சொன்னா கேளு பிரீத்தி என்றவன் அவள் தன் வார்த்தையை மதிக்காமல் முன்னேறுவதைக் கண்டு விதி யாரை விட்டது என்று எண்ணியவனாக நகர்ந்தான். செல்லம், அப்பா என்று தொடங்கியவள் ஒரு நொடி இமைகளை மூடி திறந்து, செல்லம், நாதன் உன்னை கண்ணுக்குள்ள பொத்தி வளர்த்து இப்போ வரைக்கும் உன் கண்ணில் தூசி விழுந்தா கூட துடிச்சு போய் வீசுற காத்துக்கே தலை போடுவாரு. உனக்கெல்லாம் அவனை மாதிரி மிருகம் செஞ்ச துரோகத்தையோ என்னோட வலியையோ புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ பெட்டர் நீ அமைதியா ஓரமா நின்று வேடிக்கை பாரு என்று அவள் கன்னத்தை தட்டி கொடுத்தாள். அவள் கரத்தை தட்டிவிட்ட அலர், எங்க அப்பா பத்தின கம்பாரிசன் தேவையில்லாதது. ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கம் டு தி பாயிண்ட் பிரீத்தி என்று சிடுசிடுத்தாள். ஆனா எனக்கு தோணுதே, அப்பானா நாதன் மாதிரி இருக்கணும்னு என்று முணுமுணுத்தவள் அவள் கோபத்தில் துளிர்த்த புன்னகையுடன், ஓகே ஓகே சொல்றேன் என்றாள். அந்த வயசுல அவனால நாங்க அனுபவிச்சதுக்கு அவனை துண்டு துண்டா வெட்டி போடணுன்ற வெறி மட்டுமே இருந்துச்சு. ஏன்னா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவால அவனை யாருன்னு மற்றவங்களுக்கு அடையாளம் காட்ட முடியாது. அதே அவன் செத்தா தைரியமா காட்டலாமே, எங்க அம்மா மேல இருக்க களங்கம் போகுமே, என்னையும் இந்த சமூகம் ஒரு படி கீழே பார்க்காதே, அது போதாதா, அதுக்கு தான் என்னோட போராட்டம் என்று பிரீத்தி சொல்ல, போராட்டம் தப்பு இல்லை பிரீத்தி, ஆனா அதுக்காக நீ தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பு என்று சரணை பார்த்தபடி சொன்னான் எழில். காதல்லையும் போர்லையும் எதுவுமே தப்பில்ல மாமா, எல்லாமே நியாயம்தான் என்று கண்களை மூடி திறந்தவள், அன்னைக்கு துரோணாச்சாரியார் கேட்டப்போ அர்ஜுனனுக்கு மரமோ பழங்களோ பறவையோ கண்ணுக்கு தெரியல, தன்னோட இலக்கான பறவையின் கண்கள் மட்டுமே தெரிஞ்சது. அது மாதிரி தான் எனக்கும் என்னோட இலக்கான அவனை, அவனோட புகழ பேர பதவியன்னு எல்லாத்தையும் அழிச்சு அவனை உயிரோட பிச்சு பிச்சு போடணுங்கிற வெறிக்கு முன்னால எதுவுமே தெரியல. அப்படி எனக்கு நானோ இல்லை அவனுக்கு எதிரான என்னோட யுத்தத்தில் பாதிக்கப்படுறவங்களோ என் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயம் இதில் இருந்து பின்வாங்கி இருப்பேன் மாமா. அப்புறம் எப்படி நானும் எங்கள் அம்மாவும் இத்தனை வருஷம் அனுபவிச்ச வலியை அவனுக்கு உணர்த்த முடியும்? ஒவ்வொரு நாளும் அணு அணுவா அவன் துடி துடிச்சு வாழும்போதே நரகத்தை அனுபவிக்கிறத பார்த்து நான் ரசிக்க முடியும்? எங்களோட கண்ணீருக்கு அவனோட ரத்தத்தை பதிலாக எப்படி வாங்க முடியும் என்று குரலில் சிறு பிசிறு தட்டாமல் அழுத்தத்துடன் பிரீத்தி கேட்க, சோ உன்னோட யுத்தம் பிரகாசத்துக்கு எதிரானது, ஆம் ஐ ரைட் என்றாள். ஆமா என்று பிரீத்தி சொல்லவும், இடியட், அப்புறம் இதில் எங்கேருந்து மாமா வந்தாரு? எதுக்கு அவரையும் கீர்த்தியும் பிரிச்ச? எதுக்காக 2 வாரம் அவர் கூட இருந்த? அவர் என்ன தப்பு பண்ணினார்னு எல்லார் எதிரிலையும் அசிங்கப்படுத்தின? இது நிச்சயமா அவரோட குழந்தை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அவரை இன்னும் கஷ்டப்படுத்துற? கீர்த்தி எங்க இருக்கான் என்றவளிடம், ஹே வெயிட் வெயிட் வெயிட், இது என்ன கோர்ட் ரூமா? இவ்வளோ கேள்வி கேட்குற? கொஞ்சம் மூச்சை எடு அலர் என்றவள் எழிலிடம், எப்படி மாமா சமாளிக்கிறீங்க என்றாள் புன்னகையோடு. அடங்கவே மாட்டியா? அவளை சீண்டாத, அந்த டீட்டெயிலாக நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன், நீ முதல்ல விஷயத்துக்கு வா பிரீத்தி என்றான் எழில். சொல்லு பிரீத்தி, எதுக்கு மாமாவையும் கீர்த்தியையும் பிரிச்ச என்று அலரும் கேட்க, ஹே ஸ்டாப் ஸ்டாப், இது என்ன புது கதை? நான் எப்போ அவங்கள பிரித்தேன்? கீர்த்தியையும் இவரையும் பிரித்தது நான் இல்லை என்று பிரீத்தி சொல்ல, வேற யாரு என்றான் எழில். வேற யாரு? எல்லாம் நாங்கள் பிறக்க காரணமான அந்த அயோக்கிய ராஸ்கல் தான். அவன் இவங்களை பிரிச்சதால தான் இவர் நாட்டை விட்டே போனாரு. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க என்று சரணை பார்க்க, அது எங்களுக்கு தெரியும், ஆனால் அவன் ஃபாரினுக்கு போனதுக்கும் நீ என்ற எழிலின் புருவம் நெறிப்பட அதை நீவி விட்டபடி, அப்படின்னா அப்போதான் நீ கீர்த்தியா இடம் மாறினியா? அவனோட ஊழல் ப்ராப்பர்ட்டி பற்றின தகவலை ஆதாரத்தோடு எடுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது பிரீத்தி, வருஷ கணக்காகி இருக்கும். அப்படின்னா நீ நீ எப்போ கீர்த்தியா மாறின? கீர்த்தியை என்ன பண்ண என்று எழில் கேட்க, வாவ் மாமா, கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா என்று அவள் சொல்லவும், சொல்லு என்றான். நான் பிறக்க காரணமான, நானும் பேசக்கூடாதுன்னு நினச்சா வருது, வாயில் நல்லா வருது. அந்த நாயை நினச்சதுமே வாயில், சரி அதை விடுங்க. நான் பிறக்க காரணமானவன் தம் வாழ்க்கையில் பண்ணின ஒரே நல்லது என்ன தெரியுமா என்று பிரீத்தி கேட்கவும் அவர்களின் பார்வை அவள் மீது படிந்தது. அதாவது எனக்கு பண்ணின நல்லது மாமா என்றதில் தெரியாது என்றான்.
கீர்த்தியையும் இவரையும் பிரிச்சதுதான் என்று கண் சுமிட்டி முகம் கொள்ளா புன்னகையுடன் சொல்ல அதை எதிர்பாராத மூவரின் வழிகளிலும் அத்தனை திகைப்பு.